அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக சீமானை சீண்டும் தாவேகா நிர்வாகிகள் நேரடி சவால் விட்ட சாட்டை துரைமுருகன். இந்த தகவல் குறித்து அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 2026 தேர்தலுக்கு பின்னர் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் சரி, நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்களும் சரி, சீமானுக்கு கொடுத்த அதிகபட்ச அறிவுரையை என்ன அப்படின்னா, அண்ணா உங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்தியாளர்கள் சந்திப்பை தவிர்த்துடுங்க அப்படின்னும், அவங்க உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர உங்களுடைய வளர்ச்சியை பத்தி மீடியாக்களுக்கு எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது அப்படின்னும், உங்க மேல அதிக அளவில் அக்கறை கொண்ட நபர்களாக நாங்க சொல்ல இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேளுங்க அப்படின்னு சீமானவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு அறிவுரையை ரொம்பவே பணிவோட கேட்டுக்கிறதுனால சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாகவே பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்காரு. எந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பிலையுமே பேசக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாகவும் இருந்துட்டு இருக்காரு. இதன் காரணமாக தான் தற்போது ஆளாளுக்கு சீமானவர்களை தொடர்ச்சியாக சீனிட்டு வந்துட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் ராஜ்மோகன் பாத்தீங்கன்னா சீமானவர்கள் ஊழல் பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கும் ஒரு பெரிய பங்கு இதுல இருக்கலாம் அப்படின்னு பேசியிருந்ததும், அதற்கு அடுத்தபடியாக நேற்றைய தினமே லயோலா மணி இன்னொரு இடத்துல சீமானை குறித்த ஒரு கேள்வி வரும்போது சீமான்லாம் பழைய சாமான் அப்படின்னு பேசியிருந்தது பார்க்கிற அனைவரையுமே கோபப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாம் தமிழர் கட்சி நபர்கள் இல்லாம, குறிப்பாக நாம் தமிழர் கட்சி நபர்கள் இல்லாம பார்க்கிற ஒவ்வொருத்தருக்குமே அந்த மனுஷன் எவ்வளவு அரசியல தெளிவாக பேசியிருந்தாரு, மக்களுக்கு என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு எவ்வளவு யோசனை வச்சிருந்தாரு. அவர் தோத்துட்டாரு அப்படின்றத தாண்டி நீங்க எல்லாரும் அவரை பேசுறதா எங்களுக்கு ரொம்பவே கோபம் வருது அப்படின்னு நியூட்ரலாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூட சீமான் அவர்களுக்கு ஸ்டாண்ட் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் நேற்றிலிருந்து ரொம்ப வைரலாகவும் போயிட்டு இருக்கு. சீமான் அவர்கள் வேணா மௌனமாக இருக்கலாம், ஆனா எங்க அண்ணனை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா ரொம்பவே தடாலடியாக லயோலா மணிக்கு துணிச்சல் இருந்துச்சு அப்படின்னா 2 மாத ஆட்சி, அதாவது 60 நாள் ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நேராக விவாதம் பண்ணதற்கு வரியா அப்படின்னும், சாட்டை துரைமுருகனும் இடுமோனம் கார்த்தியும் வராங்கன்னு சொன்னா பேக் ஸ்டேஜ் வழியா எகிரி உச்சி போற நாய்க்கு இவ்வளவு துணிச்சல் ஆயிடுச்சா அப்படின்னு சாட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா ரொம்பவே கோபப்பட்டு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சீமான் சாமான்லாம் பேசிட்டு இருந்தனா ஜோசப் அப்படின்றத ஆரம்பிச்சு என்னென்ன வார்த்தையை நாங்க பேசுவோன்னே தெரியாது அப்படின்னும், நீ எங்க தலைவன் அடிச்சனா உங்களுடைய தலைவனை நானும் அடிப்பேன் அப்படின்னு சரிக்கு சரியாக சாட்டை துரைமுருகன் களம் இறங்கி இருக்கிறதுக்கு பல பேர் பாத்தீங்கன்னா ஆதரவும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு மனுஷன் அமைதியாக இருக்கான்னு தாவேகால இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடர்ச்சி அவர் சீன்றது அப்படின்றது எங்களாலே பொறுத்துக்க முடியல. நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் எப்படி பொறுத்துப்பாங்க அப்படின்னு மக்களும் சாட்டை துரைமுருகனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் தங்களுடைய கமெண்ட்ஸையும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சாட்டை துரைமுருகன் லயோலா மணி மற்றும் தாவேகால இருக்கக்கூடிய நிர்வாகிகளை விவாதத்திற்கு அழைத்தது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, ஒருவேளை இந்த விவாதம் நடந்துச்சு அப்படின்னா தாவேகாவால நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலளிக்க முடியுமா அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.